என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட நீங்கள் புனித அல்லது பெரிய வெள்ளிக்கிழமையினுடைய ஆராதனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்தையும் 46வது வசனத்தையும் நான் வாசிக்கின்றேன். 6ஆம் நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை ஆராதனையிலும் தேவரீர் உம்முடைய சமூகத்தை, உம்முடைய தயவை நீர் எங்களுக்கு தந்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே, இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் கொண்டாடப்படுகின்ற அல்லது அனுசரிக்கப்படுகின்ற இந்த நாளை நாங்களும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே வந்து கர்த்தருடைய சந்நிதியிலே நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை அவருடைய எடுத்து அவருடைய கரங்களின் கீழாய் ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் வைத்து நாம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஆர்வத்தோடு வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் இரக்கம் செய்வீராக. உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியதே. அந்த இரக்கத்தை உம்முடைய சிலுவையின் அண்டையிலே வந்து நீர் எங்களுக்காய் சிந்தின இரத்தத்தின் அண்டையிலே வந்து அதை எங்களுக்குரிய பங்காய் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக, நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி இது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது 7 விதமான வார்த்தைகளை அவர் சொன்னதாக வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. நமக்கு நன்றாய் தெரியும், இந்த நாட்களிலே 7 வார்த்தைகள் என்று சொல்லி எல்லா சபைகளிலும் இயேசு கிறிஸ்து பேசின அந்த 7 வார்த்தைகளை குறித்ததான தியானத்தை எல்லா சபைகளிலும் செய்வார்கள் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். அப்படி 7 வார்த்தைகளை தியானிப்பதோ அதை குறித்து பேசுவதோ தவறு கிடையாது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடியினால் எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த 7 வார்த்தைகளை பேசினார் என்பதை நாம் தியானிப்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அதுவே நம்முடைய வருஷத்தினுடைய தியானமாய் இராதபடிக்கு இந்த வார்த்தைகளுடைய ஆழம் என்ன என்பதை நாம் இன்னும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு நன்றாய் 7 வார்த்தை தெரியும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி முதலாவது இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை அது. இரண்டாவதாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே, நீ என்னோடு கூட இன்று பரதீசில் இருப்பாய் என்று பேசினார். மூன்றாவதாக நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே, ஸ்திரீயே இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லி இயேசு பேசின 3வது வார்த்தை. நான்காவது இங்கே நாம் வாசித்தபடி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று வருகிறது. நீங்கள் 5ஆவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, நான் தாகமாய் இருக்கிறேன் என்றும், 6ஆவதாக யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே எல்லாம் முடிந்தது என்றும், கடைசியாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே, பிதாவே உம்முடைய கைகளிலே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று 7 வார்த்தைகளை ஆண்டவர் பேசினதை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு பேசின இந்த 7 வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். என்னுடைய மனதிலே அநேக நாளாக இருந்த ஒரு தியானம் என்றே நான் அதை சொல்லுவேன். இயேசு பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார், என் தேவனே என் தேவனே
ஏன் என்னை கைவிட்டீர்? இதை உலக மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், பிதா இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு விட்டார் என்ற ஒரு நிலை. ஒருவேளை இயேசுதான் தேவன் என்று அறியாதவர்கள், அதற்கான வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், அவர் தேவன் இல்லை, அவரும் ஒரு மனுஷன் தான் என்று வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே அவர்கள் சொல்லுவது, தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அந்த தேவனை தான் இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிட்டார், ஆகையினாலே இயேசு தேவன் கிடையாது, பிதா என்று ஒருவர் இருக்கிறார், இயேசுவே இந்த உலகத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் வந்து விட்டாரே, ஆகையினாலே அவர் தேவனாய் இருக்க முடியாது என்று சொல்லி, ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இயேசு தேவன் அல்ல என்று சொல்லுவதற்கு இவைகளை எல்லாம் ஒரு காரணங்களாய் வைத்து பேசுகிறவைகளாய் இருக்கலாம். நான் இன்றைக்கு யார் என்ன பேசுகிறார்களோ அதற்கு பதில் கொடுக்கும்படியான ஒரு இடத்திற்கு நான் வரவில்லை. ஏன் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் வாக்குவாதம் பண்ணுவது என்பது நிச்சயமாக எங்களுக்கு கிடையாது என்று சொல்லுகிறார். நாங்கள் எந்த காரியத்தையும் கிறிஸ்துவை முன்னிட்டு பேசுகிறோமே ஒழிய வாக்குவாதம் பண்ணுவதற்கு எங்களுக்கு நேரமும் இல்லை. வாக்குவாதத்திலே சாதிப்பதற்கு எந்த சாதனைக்குரிய காரியத்தையும் தேவன் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே யார் என்ன கேட்கிறார்களோ அந்த கேள்வியோடு இருக்கட்டும், ஆனால் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய தேவனை பற்றின ஒரு பதிலை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பது நமக்கு பொருந்தும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு இந்த வசனத்தை ஒரு 3 விதங்களிலே சொல்லப்பட்டதை நான் கவனித்திருக்கிறேன். சிறு வயதிலிருந்து நான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியிலே வந்து ஆராதனையிலே கலந்து கொள்ளும் பொழுது, இந்த ஆராதனை சமயங்களிலே கொடுக்கப்படுகிற செய்திகளை நான் கேட்கும் பொழுது எனக்கு சொல்லப்பட்ட, என் பிதாக்கள் மூலமாய் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன். இது இல்லாமல் ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் கவனிப்போம். மூன்றாவதாக, இந்த வசனம் ஒருவேளை இந்த அர்த்தத்தோடு கூட நிச்சயமாய் சொல்லப்பட்டிருக்கலாம் என்பதை குறித்து என்னுடைய மனதிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு சின்ன சிந்தனையை கூட இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு செய்தியாய் அல்ல, நம்முடைய தேவனை அறிகின்ற அறிவிற்குரிய ஒரு ஆராய்ச்சியாய் நாம் இதை கவனிப்போம். இயேசு உண்மையாகவே கைவிடப்பட்டாரா? அதுதான் இன்றைக்கு கேள்வி. ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினாலே அதை சொன்ன வார்த்தை தான். அப்படியானால் இந்த உலகத்திலே ஒரு காலகட்டம் வரும்பொழுது, ஒரு சமயம் வரும்பொழுது, இயேசு உண்மையாகவே கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்தாரா என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். ஒரு 3 விதமான ஆய்வுகளை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே தேவன் நம்மை வழி நடத்துவாரே ஆனால் ஒவ்வொன்றையும் நாம் ஆராய்ந்து தேவ சமூகத்திலே ஜெபித்து அல்லது தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இதை தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த 7 வார்த்தைகளிலே 4வது வார்த்தையாய் சொல்லப்படுகிறது தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு வார்த்தை. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேனே, வேதத்திலே நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலும் மாத்திரம்தான், 2 சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய, எல்லாவற்றையும் ஆராய்ந்து உமக்கு எழுதுகிறேன் என்று தியப்பிலவிற்கு எழுதின லூக்கா இதை பற்றின சம்பவம் எழுதவில்லை. இதை காட்டிலும் மேலாய் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேனே, யோவான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் மாத்திரம்தான் அருகில் இருந்தாரே ஒழிய, மத்தேயும் அந்த இடத்துல கிடையாது, மார்க்கும் அந்த இடத்துல கிடையாது. ஆனால் யோவான் கூட அதை பற்றி எழுதாமலேயே விட்டு விட்டார். அப்படியானால் இது உண்மையாகவே இயேசு பேசி இருந்தாரா என்பது யோவான் சுவிசேஷத்தை மையமாய் வைக்கும் பொழுது நாம் யோசிக்க தோன்றுகிறது. ஆனால் மத்தேயு மார்க்கில் இயேசு இந்த வார்த்தையை சிலுவையிலே சொன்னதாகவும் அதை குறித்து மற்றவர்கள் பேசின ஒரு வினாவுதலையும் அதற்குள்ளே எழுதி இருக்கிறதை நாம் 2 சுவிசேஷங்களிலே பார்க்கிறோம். அப்போ முதலாவது காரியம், இயேசு சொன்னாரா இல்லையா? இயேசு இதை சொல்லியிருப்பாரா? அப்படின்னா இப்படி பேசலாமே, இயேசுவையே பிதா ஒரு காலத்தில் கைவிட்டு விட்டார் என்று சொன்னால் அப்போ நம்மளாம் எங்க போறது? அவரே கைவிடப்பட்ட நிலைமை என்று சொன்னால் நம்மளாம் எங்க போறது? அப்படியானால்
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உண்மை. அதை நீங்களும் நானும் ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாய் வாசித்துவிட்டு சாதாரணமாய் பிதா இப்படி சில இமைப்பொழுதிலே கைவிட்டார் என்று சொல்லிவிட்டு சாதாரணமாய் முடிக்கிறதற்காக வரவில்லை. அவரை இமைப்பொழுதில் கைவிட்டார்னா நம்மளை தூக்கி கூட எடுக்க முடியாது ஆண்டவரால், அவ்வளோ பாவத்தில் இருக்கோம். நம்ம பாவத்தை சுமந்தவரே கைவிடப்பட்டார் என்றா பாவம் செய்தவங்க. அப்படியானால் இந்த வசனத்தை நாம் நிதானிக்க வேண்டிய சில நிதானங்கள் உண்டு. அதில் முதல் பகுதியாய் சொல்லலாமே, இயேசு இதை பேசி இருக்கிறாரா, பேசி இருப்பாரா இல்லையா என்று சொன்னால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து இதை சொன்னார் என்பதிலே சந்தேகம் இல்லை. யோவான் ஏன் அதை விட்டுவிட்டார் என்று உங்களுக்கும் தெரியவில்லை, எனக்கும் அது தெரியவில்லை. ஆனால் இயேசு பேசினார் என்பதற்கு ஒரு அத்தாட்சி நீங்கள் 22ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால் இந்த வார்த்தையானது சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட சங்கீதத்தினுடைய வார்த்தை நிறைவேறுகிறது. இந்த நிறைவேறுகிறது என்று வருகிறபடியினாலே இயேசு நிச்சயமாய் இதை சொல்லியிருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா. இரண்டாவது, நீங்கள் மத்தேயுவிலே வாசிக்கும் பொழுது, மார்க்கில் வாசிக்கும் பொழுது, 2 இடங்களிலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி 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 லாமா சபக்தானி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இப்ப அடுத்தது வாசிங்க, மார்க்ல வாசிங்க. 9ஆம் மணி நேரத்திலே 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி 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 லாமா சபக்தானி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஏலி கரெக்டா ஏலோயி கரெக்டா? ஏலின்னு கூப்பிட்டாரா ஏலோயின்னு கூப்பிட்டாரா? இன்றைக்கு ஒரு ஆராய்வுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஏலி என்பது என்ன, ஏலோயி என்பது என்ன? நீங்கள் இந்த மத்தேயு மார்க் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதப்பட்டது யாருக்கு என்று சொன்னால் யூதர்களுக்கு, மார்க் எழுதப்பட்டது யாருக்கு என்று சொன்னால் ரோமர்களுக்கு எழுதப்பட்டது. சரிங்களா? ரோமருக்கு எழுதப்பட்டது, இது யூதர்களுக்கு எழுதப்பட்டது. யூதர்களுக்கு எழுதப்படும் பொழுது ஏலி ஏலி என்ற ஒரு வார்த்தை எதை அடிப்படையாக வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அராமிய மொழியிலே, அராமிக் என்று சொல்லப்படுகின்ற அரமேய மொழியிலிருந்து தான் இதை பேசினார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய தாய்மொழி அராமிக். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அராமிக் தெரியும், ஹீப்ரு தெரியும், கிரீக்கும் தெரியும். இந்த 3 மொழிகளும் இயேசுவுக்கு தெரியும். வீட்டிலே அராமிக் மொழி பேசுவாராம், ஆலயத்திற்கு போனால் எபிரேய மொழி பேசுவாராம். ஜனங்களோடு, பொது ஜனங்களோடு, உங்களுக்கு வேதத்தில் பொது ஜனங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன்னு, ஒரு கிரேக்க ஸ்திரீ இயேசுவின் இடத்திலே தன்னுடைய மகளுக்காக வேண்டினாள்னு இருக்கு இல்லைங்களா? நீங்களும் நானும் படிக்கும்பொழுது தமிழில் படிக்கணும். அதை ஒரு கிரேக்க ஸ்திரீ வந்தால் இயேசு சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை நான் நாய்க்குட்டிக்கு தர. இதை தமிழில் நம்ம படிக்கும்பொழுது நார்மலாக இருக்குது. இப்போ கிரேக்க ஸ்திரீ எந்த மொழியில் பேசியிருப்பா? கிரேக்க மொழியில் தான் பேசியிருப்பா. அப்போ இயேசு கிறிஸ்து அவளுக்கு எந்த மொழியில் பதில் கொடுத்துருப்பாரு? கிரேக்க மொழியில் தான் பதில் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவளுக்கும் ஈப்ரு தெரியாது, ஈப்ரு மொழியிலையும் பேச முடியாது, அரமைக் மொழியிலையும் பேச முடியாது. ஆகையினாலே கிரேக்க மொழியிலே தான். அப்படியானால் வேதத்தை சில இடங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது சில மாறுதல்கள் அதில் வரும் பொழுது, ஒன்று மொழியினுடைய மாறுதலாக இருக்கலாம், அல்லது கலாச்சாரத்தில் உள்ள சில மாறுதல்களாய் இருக்கலாம், அல்லது சூழ்நிலையினுடைய சில மாறுதல்களாய் அவைகளிலே வரலாம். இதை நிதானித்து வாசிப்பதற்காக தான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தை வாசிப்பீர்களானால், இந்த மத்தேயு யூதர்களுக்கு எழுதப்பட்டபடியினாலே யூதர்களுக்கு எபிரேய மொழி நன்றாய் தெரியும். ஆகையினாலே அராமிக் மொழியை கலந்த எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டது தான் ஏலி ஏலி என்ற ஒரு வார்த்தை. இட் பேஸ்ட் ஆன் ஹிப்ரூயிக் லாங்குவேஜ். ஆனால் நீங்கள் மார்க் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது எலோயி எலோயி என்று வரும் பொழுது, எலோயி என்பது அராமிக் மொழியை முழுமையாய் கொண்டது. ரோமர்களுக்கு ஈப்ருவும் தெரியாது, அராமிக்கும் தெரியாது, அது எதுவுமே கிரேக்க மொழி தான் தெரியும். ஆனால் கிரேக்க மொழி மாத்திரமே தெரிந்தவர்களுக்கு அந்த வார்த்தையை அப்படியே அவர் மொழிபெயர்த்து கொடுக்கிறாரே ஒழிய அதை கிரேக்க மொழி சார்ந்ததாகவும் கொடுக்கவில்லை. அதற்கு தான் கிரேக்கத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு தமிழில் நமக்கு சொன்ன மாதிரி இங்கிலீஷில் மை காட் why thou hast forsaken me அப்படின்னு இங்கிலீஷில் வருது. அதே மாதிரி கிரேக்க மொழியில் வந்திருக்கும், அவ்வளோதான். அப்போ மத்தேயு எபிரேயத்தை சார்ந்தும், மார்க்கு
அரமைய மொழியை சார்ந்தும் சொன்னபடியினாலே தான் உங்களுக்கு இந்த வார்த்தையிலே ஒரு மாறுதல் வருகிறது. ஓகேவா? அப்போ முதலாவது ஒரு காரியத்தை சொன்னாங்கரா சொல்லலையான்றதை நம்ம பார்த்துட்டோம். இரண்டாவது, இது எந்த மொழிபெயர்ப்பின்படியா இப்படி மாறுதல் வந்தது என்பதையும் நாம் பார்த்து விட்டோம். கவனிங்க, இப்போ தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். நான் மேஜராக சொன்னேன் ஒரு 3 காரியத்தினுடைய முதல் பகுதி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது இத்தனை காலங்களாய் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பினுடைய அர்த்தம். இன்றைக்கும் அது உண்மைதான், இனி வரும் காலங்களுக்கும் அந்த அர்த்தத்தை மாற்ற முடியாது, அதுவும் உண்மைதான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு ஏன் பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார் என்று சொன்னால், முதலாவதாக நீங்கள் வேதத்திலே இயேசு கிறிஸ்து இருந்த அந்த நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார் அப்படி என்று வைத்துக் கொள்வோமே. நீங்கள் 53வது அதிகாரம் 12வது வசனத்திலே அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டாராம், பாவங்களை அவர் சுமந்து கொண்டாராம். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீர்களானால், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, அப்படி என்றால் அநேகருடைய பாவங்களை சுமந்தவர் என்ற ஒரு இடம் வருகின்றது. நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவர் தாமே சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே அவர் சுமந்தார். நம்முடைய பாவங்களை நீங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. அப்படியானால் இயேசுவினிடத்திலே பாவமில்லை. நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இப்ப கவனிங்களேன், இந்த பாவம் அக்கிரமம் இருக்கிற இடம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு புரியும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், வாசிங்க. உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பாருங்க, ஒரு அக்கிரமம் என்ன பண்ணுதுன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குது. ஆண்டவர் போயில்ல, அதனால புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு போயிட மாட்டாரு. அக்கிரமம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆண்டவருக்கு பிரிவினை வந்துடும். பிரிவினை உண்டாவது தேவன் போகிறபடியினாலே அல்ல, நாம் பாவம் அக்கிரமம் செய்கிறபடியினாலே பிரிவினை வருகிறது. அப்போ பிரிவினை வரும் பொழுது ஆண்டவருடைய முகத்தை நம்மால் பார்க்க முடியாது. நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அக்கிரமோ பாவம் மறைக்கிறதே ஒழிய அவர் நமக்கு மறைந்து விட்டார் என்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவினிடத்தில் கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், பாவம் செய்கிறவர்களுக்கு, அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு என்ன நடக்குமானால், இந்த பாவம் அக்கிரமம் பிதாவிற்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கிடுமா, பிதாவினுடைய முகத்தை நமக்கு மறைச்சிடுமா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் பாவம் செய்கிறேன், எனக்கு பிதாவினுடைய முகம் மறைக்கப்படுகிறது. ஏனென்றால் என் பாவத்தினாலே. இப்ப ஏன் பாவத்தை தூக்கி நான் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிறேன், அதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், இந்த பாவம் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல பிதாவினுடைய முகம் மறைக்கப்படும். இப்ப மறைக்கப்படுகிறபடியினாலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீர் ஏன் என்னை கைவிட்டீர். அப்படியானால் அதற்கு அர்த்தம் நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறது கைவிடப்படுதலை பற்றி பேசவில்லை. அந்த முகம் மறைக்கப்படும் பொழுது இயேசுவினிடத்திலிருந்து வந்த ஒரு இயக்கத்தினுடைய ஒரு சத்தமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தகப்பன் மகன் ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக விட்டு கொடுக்கிறார், அப்படி சொல்லலாம். விட்டு கொடுக்கிறார். உங்களுக்கு நான் ஆதியாகமத்தில் திருமணங்களிலே நான் சொல்ற ஒரு வசனம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த ஏவாளை ஆண்டவர் உருவாக்கிட்டு ஆதாம் கிட்ட கொண்டு வந்து நிறுத்த உடனே ஆதாம் என்ன சொல்வார்னா, இவள் என்னுடைய எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் என் மாம்சத்தின் மாம்சமுமா இருக்கிறாள்னு சொல்லி முடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது என்ன சொல்லப்படுது? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது இந்த வார்த்தை யார் சொன்னது? இது நிமித்தம் ஆதாம் சொன்னாரா இல்ல ஆண்டவர் சொன்னாரா? சொல்லுங்க. ஆதாம் சொன்னது என்னுடைய எலும்பு என்னுடைய மாம்சம் ஆகையினால இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி. இதுதான் ஆதாம் சொன்னது. தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மனிதன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு, புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. இப்படி எடுத்துக்குவோம். ஆதாமுக்கு யார் தகப்பன் யார் தாய்? சொல்லுங்க. ஆண்டவர் தான் தகப்பன், ஆண்டவர் தான் தாய், இல்லையா? இப்ப ஆண்டவரே சொல்றாரு தகப்பனையும் தாயையும் விட்டு. அப்படின்னா என்னை விட்டுருப்பா, நீ உன் மனைவி என்ன சொல்றாலும் அவ பின்னாலேயே போயிரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்க வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் இருக்காங்களே, அவங்கள விட்டுட்டு அவங்க மனைவி என்ன சொல்லாலும் அங்கேயே போயிரு அப்படின்னு கிடையாது. அந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, நீயும் உன் மனைவியும் இசைந்திருக்கும்படியாய், நீங்கள் ஒரு குடும்பமாய் வளர்ந்து எனக்கு நீங்கள் சாட்சியாய் இருக்கும்படியாய், உங்கள் இருவரையும் தனித்திருக்கும்படியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற விட்டு கொடுக்கிற இடம் தான் அது. நம்முடைய பிதாக்கள் சொல்லுகிறபடி, ஒருவேளை நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டபடியினால் பிதாவானவர் அவரை ஒரு சில இடங்களிலே நமக்காய் விட்டு கொடுக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்ப்பதற்காக அந்த இடத்திற்குள்ளே பிதாவானவர் வர முடியாது என்பதற்காக பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி இயேசுவின் மேல் பாவம் வரும் பொழுது அந்த இடத்திலே பிதாவானவர் அவரோடு கூட இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் என்பதினாலே, இமைப்பொழுதிலே நான் உன்னை கைவிட்டேன், நித்திய கிருபையோடு நான் உனக்கு இறங்குவேன் என்ற வார்த்தையின்படி பிதாவானவர் ஒரு இமைப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நமக்காக விட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் பிரிக்கவே முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, பிரிக்கவே முடியாது. ஒரு புருஷனையும் மனைவியையும் இந்த உலகத்தில் யாராலையும் பிரிக்க முடியாது என்கின்ற ஒரு உறவிற்குள்ளே அவர்கள் வருவதைப் போல இயேசுவையும் பிதாவையும் பிரிக்க முடியாது. அப்படியானால் இந்த வசனத்தை முதல் பகுதியாக நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். எனக்காக பிதா இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்களேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மடியிலே இருந்தவர், ஆதியிலே இருந்தவர், வானத்தையும் பூமியும் அவரால் உண்டாக்கப்பட்டது, அவரே சர்வத்திற்கும் மேலானவர். இந்த மேலானவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது ஒரு மனுஷனை பார்க்கிலும் அற்பமாய் தள்ளப்படுகிற ஒரு நிலை. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வாசிப்பீர்கள், ஆனால் தூதரை பார்க்கிலும் சற்று சிறியவன் ஆகும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சற்று சிறியவன் ஆகும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்கிற ஒரு தேவன் இந்த பூமிக்கு வரும்பொழுது தூதர்களுக்கு இருக்கிற வல்லமையை காட்டிலும் குறைவுள்ளவராய், ஒரு மனிதனுக்கு சமமாய் இருக்கத்தக்கதாய் இந்த உலகத்திலே தம்மை தாமே வெறுமையாக்கும்படியாய் வந்தார். நான் கேட்கிறேன், இந்த வெறுமை எதற்காக என்று சொன்னால், உங்களையும் என்னையும் நிரப்புவதற்காக தான் தேவன் தன்னை வெறுமையாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா மகிமையும் விட்டு ஆண்டவர் இறங்கி வந்தார்ல. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவி, பிள்ளைகள், புருஷன் அப்படின்ற வேலை அல்லது ஏதோ ஒரு காரியன்றதுனால இன்றைக்கி நம்ம ஆண்டவரை எவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துறோம் தெரியுங்களா? அவர் எல்லாவற்றையும் விட்டு நமக்காக வந்தாராம். ஆனால் நம்மால் எதையும் விட்டு கொடுக்க முடியாதபடிக்கு இன்னும் பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்ருக்கோம். குடும்பம், வேலைக்கு போகணும், வேலை செய்யணும். வேலை செய்யுங்க. ஆனால் மனதில் நினச்சி கொள்ளுங்க, இதை பார்க்கிலும், இந்த சூழ்நிலையை பார்க்கிலும் நமக்காய் ஜீவன் கொடுத்த ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். நானும் சொல்லுகிறேன்,
எல்லாவற்றையும் விட்டு தான் தேவ சமூகத்துக்கு நான் போய் நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனம், அவர் பாளையத்திற்கு புறம்பே போனாராம் நமக்காக. ஒரு பெரிய தேவாதி தேவனுடைய சந்நிதி இன்றைக்கு மனுஷனுக்கு முன்பாய் ஒரு தீட்டு என்று சொல்லப்படுகிற தீட்டு என்ற ஒரு நிலையில் தள்ளப்பட்டதில் இயேசு பாளையத்திற்கு புறம்பே நமக்காய் பாடுபட்டார்னு இருக்கு. அவரை தீட்டாய் மாற்றிக்கொண்டார். அவரை தீட்டாய் மாற்றினதினாலே பரலோகம் அவரை கவனிக்க கூடாதபடிக்கு பரலோகம் அந்த தீட்டினாலே மறைக்கப்படுகிறதை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இயேசு கதறுகிற ஒரு கதறுதலை இந்த இடத்துல வாசிக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர். இன்றைக்கு இயேசுவுக்காக நீங்களும் நானும் எதை விட்டு வந்திருக்கிறோம்? எதை தியாகம் செய்து வந்திருக்கிறோம்? எந்த தியாகம் இயேசுவோடு கூட நம்ம இணைக்கிறது? அதை நாம் சிந்திக்க வேண்டும், அதை நாம் தியானிக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும். இயேசுவின் பின்னே போக துணிதேன் பாட்டு பாடுறது முக்கியம் கிடையாது. இயேசுவின் பின்னே நான் போகிறேன் என்பதை வைராக்கியமாய் பேசுவது முக்கியம் கிடையாது. அதை பார்க்கலாம் ஒரு முக்கியம். நீங்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது இந்த உலகத்தில் எவைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இயேசுவை முக்கியப்படுத்தி கொண்டு போகிறீர்கள் என்பது ரொம்ப அவசியம். அநேகர் இயேசுவை பின்பற்றி வந்தார்களாம். அப்போ இயேசுவை பின்பற்றி வரும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், அவர்கள் எல்லாரும் அப்பத்தினாலும் மீனாலும் திருப்தி அடைந்தபடியினாலே என்னை பின்பற்றி வருகிறார்கள். ஏதோ ஒரு சிலர் சில அற்புத அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். ஏதோ ஒரு சிலர் என்னிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணத்திற்காக வருகிறார்கள். ஆனால் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால், நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, இந்த உலகம் முழுவதையும் எல்லா பரலோகத்தினுடைய மேன்மையும் விட்டு அவர் வெறுமையாய் பூலோகத்திற்கு வந்ததை போல நான் சொல்லுகிறேன், உலகத்தினுடைய எல்லா மேன்மையும் விட்டு இயேசுவை முக்கியப்படுத்துகிற ஒரு முக்கியத்துவம் தான் உண்மையாய் அவரை பின்பற்றுதல். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். முதலாவது சொன்னேன், இதற்கு முன்பாக நம்முடைய பிதாக்கள் கொடுத்த அர்த்தங்கள் முதலாவது சொல்லப்பட்டது. அது உண்மை, அதை நாம் பின்பற்றுகிறோம், தொடர்ந்து பின்பற்ற கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவதாக ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதை, இதனுடைய அர்த்தத்தை வேத ஆராய்ச்சியாளர்கள், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நான் வாசித்து பார்த்தேன். அதில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. நீங்கள் 22ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 22ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் செய்யாமலும் நான் கதறிச் சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். இது சங்கீதக்காரன் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே மத்தேயு மார்க்கிலே சொல்லப்பட்டது நிறைவேறுதலாய் வருகிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சங்கீதத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் புரியும்படியாய் நான் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், வேதம் ஏறக்குறைய நமக்கு 66 புத்தகங்களாகவும் ஏறக்குறைய 1189 அதிகாரங்கள் இதில் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே இயேசுவின் காலத்தில் அதிகாரங்கள் என்பது கிடையாது. அவைகள் எல்லாம் பாடல் புத்தகங்களாய், தீர்க்க தரிசன புத்தகங்களாய் தான் இருக்கும். பிரமாண புத்தகம், பாடல் புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்ற பிரதான பிரிவுகளாய் தான் அதில் இருந்தது. இந்த பிரதான பிரிவுகளிலே இயேசு ஒரு முன்னுரைத்த ஒரு பகுதி எது என்றால் பாடல் புத்தகத்திலிருந்து.
நான் யோபு புத்தகத்தை எடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நல்லா கவனி, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் அதை மறுபடியுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சங்கீத புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீத புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள், இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, கவிதை புத்தகங்கள் என்றும் சொல்லுவார்கள். இட்ஸ் அ சாங் புக் ஆர் பொயாட்டிக்கல் புக் என்று சொல்லுவார்கள். இது கவிதை நடையிலே வருகிற புத்தகங்கள் அப்படின்னு சொன்னால், எப்பவுமே கவிதை நடையிலே வருகிற புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு சொன்னால் வெளிப்படையாய் நேரடியாய் இருக்கும். ஆனால் அது சொல்லப்படுகிற அர்த்தங்கள் வேறொன்றாய் இருக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வார்த்தைகள் நேரடியாய் இருக்கும், ஆனால் அதற்குள்ளே சொல்லப்படுகின்ற விளக்கம் என்று சொல்லப்படுவது வேறொரு முக்கியமான ஆழத்தை கொண்டுள்ளதாய் இருக்கும். நான் புரியும்படியாய் சொல்ல வேண்டுமானால், இன்னும் நீங்கள் உன்னத பாட்டு புத்தகத்தை வாசிப்பீர்களானால் அதிலே மணவாட்டியை பற்றி சொல்லும் பொழுது சில குறிப்பிட்ட காரியங்கள் எழுத்து நடையில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் எழுத்து நடையில் அது அப்படியே சொல்லப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், அதற்குரிய உள் விளக்கம் அர்த்தம் ஒன்று இருக்கிறது. இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது நேரடியாய் சொல்லப்படுகிறதாய் இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் பாடல் புத்தகங்கள் எதை வாசித்தாலும் சரி, இந்த 5 புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் எழுத்தின்படியாய் சொல்லப்படுகிற ஒரு எழுத்தின்படியான ஒரு வார்த்தையை நீங்கள் படித்தாலும் அதற்குள்ளே ஏதோ மறைந்திருக்கின்ற ஒரு உள் ஆழ வசனம் உண்டு என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படியானால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொன்னதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர் சங்கீத புத்தகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதற்காகவே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த வார்த்தை அப்படியே சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் வேறு, ஆனால் வார்த்தை ஒரே வார்த்தை தான். அதனுடைய அர்த்தம் வித்தியாசமானது, ஆனால் வார்த்தை என்பது ஒரே வார்த்தை தான். அது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிங்கன்னா மத்தேயுவில் மாத்திரமே எடுத்துக்கொள்வோமே, நீங்கள் மத்தேயுவில் மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் ஏறக்குறைய 60 வசனங்களுக்கு மேலாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய கொட்டேஷன்ஸ் வசனங்கள் மத்தேயுவிலே அடையாளம் காட்டப்படும்படியான இடங்கள் ஏறக்குறைய 60 இடங்கள். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கிற மேசியாவாகிய ராஜா இவர்தான் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த சொல்லப்பட்ட வார்த்தை இவர்தான் என்று இயேசுவை அடையாளம் காண்பிப்பதற்காக பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்கள் மேற்கோள் காட்டப்படுகிறது. அதுல மத்தேயு தான் ரொம்ப அதிகமாய் காட்டப்படுகிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பாடலை இயேசு கிறிஸ்து நிறைவேறுதலுக்காக அதை சொன்னார் என்பதுதான் இதனுடைய உண்மையாய் சொல்லப்படுகிறதே ஒழிய, பிதாவானவர் தன்னை உண்மையாகவே கைவிட்டு விட்டார் என்பதை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவதற்காக இயேசு சொல்லவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியலன்னா மெதுவாக கை உயர்த்தி காட்டுங்க. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் முகத்தை பார்த்தா ஏதோ மாதிரியா தோணுது எனக்கு. சரி, நான் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பாடல் புத்தகங்கள் அல்லது கவிதை நடை புத்தகங்கள் எல்லாம் எழுத்தின் பிரகாரமாக நேரடியாய் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு உள் அர்த்தம் என்பது ஒன்று உண்டு. இதை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த வசனத்தை நேரடியாய் சொல்லுகிறாரே ஒழிய, அதற்கு உள்ளான வேறு ஒரு அர்த்தத்தை அவர் சுட்டி காட்டுவதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் தான் இந்த வசனத்தை அவர் அப்படியே சொன்னாரே ஒழிய, இயேசு கிறிஸ்து பிதா என்னை கைவிட்டார் என்று உங்களுக்கும் எனக்கும் பிதாவை அடையாளம் காட்டுவதற்காக இது சொல்லப்படவில்லை. உங்களுக்கு கவிதை நடைக்காக நான் உங்களுக்கு புரிவதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். யோபு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 3ஆம் அதிகாரம் நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் வாசிங்க. யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளையை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. பாருங்க, நீங்க 9வது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா இதை தான் சொல்லுவார். அழிவதாக, அந்தகாரப்படுவதாக, பிரகாசியாமலும் அந்தகார மரண இருளும் கரைப்படுத்தி பயங்கரங்கள், இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய சொல்லுவார்.
இதில் பேசிக்கலாக ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்களேன். தன் பிறந்த நாளை அவன் சபித்தான். பிறந்த நாளைக்கு வாழ்த்துதல் சொல்லுவாங்களா, சபிப்பாங்களா? நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் போகிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். கஷ்டத்தில் போகும்பொழுது நான் ஏன் தான் பிறந்தனோ தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல. சொல்லுதுனோட அர்த்தம் என்ன? ஆக்சுவலாக எதுனோட அர்த்தம்? யோபு நேரடியாக தன் பிறந்த நாளை சபித்து அப்படின்னா அவர் யார் உண்டாக்குனா? ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. ஆண்டவர் உண்டாக்குனால அவர் சபிக்கிறாரு. இது நான் சரியா? இது நீங்கள் யோபு புத்தகத்தை வாசிங்கன்னா யோபு பேசுறது எல்லாமே ஆண்டவரை திட்டுற மாதிரியே இருக்கும், விசுவாசம் இல்லாத மாதிரியே இருக்கும். யோபு பேசுறது தவறாகவும் யோபினுடைய சிநேகிதர்கள் பேசுவது சரியாகவும் நமக்கு தோன்றும். ஆனால் நீங்கள் இந்த யோபினுடைய புத்தகத்தினுடைய முடிவில் நீங்கள் வாசித்து பாருங்களேன். 42ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை எடுத்து அந்த 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே இப்படியாக சொல்லப்படுகிறது, என் தாசனாகி யோபு பேசினதை போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். ஆண்டவரே சொல்றார். அப்பனா யோபு சபிச்சது கரெக்டா தப்பா? புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி அது தவறாய் தோன்றலாம். ஆனால் அந்த புத்தகத்தினுடைய உரை நடையின்படியாய், கவிதை நடையின்படியாய் பார்க்கும் பொழுது, கவிதை நடையின்படியாய் அவர் எழுதினது நேரடியாய் எழுதினார், சரிதான். ஆனால் அதற்குள்ளே அவர் சொல்ல வந்த அர்த்தம் வேறொன்று. கவிதை புத்தகத்தை, பாடல் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கிற மாதிரியே நினைச்சுக்க கூடாது. அப்படியே வாசிக்கிற மாதிரியே நினைச்சிங்கன்னா எங்கெங்கயோ போயிடும் சிந்தை. இது ஏன் இந்த காரியத்தை முன்வைத்து சொல்லப்பட்டது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை கவிதை நடை புத்தகத்தின்படியான வார்த்தையை ஒழிய இயேசு நேரடியாய் பிதாவை பார்த்து ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேள்வி கேட்ட வார்த்தை கிடையாது. தீர்க்க தரிசன வார்த்தையை அப்படியே இயேசு முன்மொழிந்தார். இந்த தீர்க்க தரிசனமானது பாடல் கவிதை புத்தகங்களில் இருந்து வருகிறபடியினால் எழுத்து நடை அது நேரடியாக இருக்கும். ஆனால் அதனுடைய விளக்கம் ஆழத்திலே அதற்குரிய தனித்தன்மை உடையதா இருக்கும் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் முதலாவது, நமக்காக பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதினாலே அவர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். அதற்கு ஒரு விளக்கத்தை பார்த்தோம். இரண்டாவதாக, இது கவிதை நடை புத்தகத்திலிருந்து வருகிறபடியினால் இதனுடைய வார்த்தை வித்தியாசப்பட்டிருக்கும். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற விளக்கம் ஆழமானது வித்தியாசமாக இருக்கும். அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே இயேசு பிதா தன்னை கைவிட்டு விட்டார் என்ற அறிக்கையை சொல்லவில்லை, தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை தான் அவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, நான் இந்த பகுதியை அநேக நாட்கள் வாசிக்கும் பொழுது என்னுடைய மனதிலே நான் சில வசனங்களை என்னுடைய மனதிலே நான் அதை கொண்டு வந்தேன். இவைகள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிதா தன்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாரு. அப்படி சொல்லப்படுகிற வார்த்தையின்படியே ஒரு கைவிடப்படுதல் வந்ததா? அப்படி உண்மையாகவே கைவிட்டிருப்பாரோ? நான் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு 2-3 காரியங்களை என்னுடைய இருதயத்திலே தேவன் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை வாசித்து பாருங்களேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, நான் என் சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை. 7ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களையும் 28வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, நான் என் சுயமாய் வரவில்லை. நீங்கள் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்பீர்களானால், நான் என் சுயமாய் பேசவில்லை. 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் என் சுயமாய் ஒன்றையும் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் சுயமா வரல, சுயமா பேசல, சுயமா எதையும் செய்யல, எதையுமே என்னுடையதாய் சொல்ல, பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்கிறேன். இப்போ பிதா என்ன சொன்னாரோ அதை செய்தார். சிலுவைக்கு போனார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்படும் போது சொல்றார், பிதாவே என்னை கைவிட்டீரே அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா ஒரு மாதிரி கான்ட்ராடிக்ஷனாக இருக்குல்ல, கான்ட்ராடிக்ஷனாக இருக்குல்ல. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா என் பொருள் ஒன்று அங்கே இருக்குது, அதை மாத்திரம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருங்க மோகன் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படி கேட்கும்போது மோகன் போய் அதை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வர நேரத்தில் இன்னொரு, இன்னும் என் பொருளை நீ எடுக்கிறேன்னு கேட்குறாரு. அப்பா சொல்லி, இல்லையே எங்கள் பாஸ்டர் சொன்னார், இல்லை இது ஏன் பொருளாச்சுன்னு சொல்லி மோகனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போ மோகன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் உங்களுதுன்னு சொன்னீங்க,
இது வேற ஒருத்தர்துன்னு சொல்கிறாரு அப்படின்னு உடனே நான் சொல்கிறேன், மோகன் ஜெயிலுக்கு போயிட்டீங்களா, எனக்கு தெரியாது, நீங்கள் ஃபோனை வச்சுருங்க பண்ணாதீங்கன்ற. எப்படி இருக்கும்? இப்போ கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது. இயேசு பிதாவினுடைய வேலை செய்ய வந்தார். அப்போ பிதா தான் எல்லாவற்றையும் செய்யணும். ஒரு காலகட்டம் வந்த உடனே இயேசு சொல்கிறாரு, பிதாவே என்னை கைவிட்டீங்களே அப்படின்னு கேட்டால், இது பிதாவிற்குரிய நீதிக்கு களங்கம் விளைவிப்பதை போல இருக்கிறது. ஒரு நீதி உள்ளவர் முடிவு வரையும் நீதியாய் இருக்க வேண்டிய ஒரு நீதியிலிருந்து ஏதோ அவர் விட்டுவிட்டதை போலவும் இயேசு அதை தெரியப்படுத்துவதை போலவும் இருக்கிறதாய் தோன்றுகிறது. ஆனால் நிச்சயமாய் அப்படி இருக்க முடியாது. அவரிடத்திலே யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறபடியினாலே உண்மையாய் பிதா கைவிட்டு விடுவதற்கு வழி இல்லை. நீங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், அவர் என்னை தனியே விடவில்லை. நீங்க இயேசு கிறிஸ்து சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன், அவர் என்னை தனியே இருக்க விட. அப்ப இப்ப சொல்றாரு என்னை கைவிட்டீரேன்றார். எப்படி? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 32வது வசனம். 16:30 பாருங்க. எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிருவீங்க, எல்லாரும் என்கிட்ட இருக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. சொல்றவரு அதே நேரத்தில் சொல்றாரு, நான் தனியா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். சொன்னாரா இல்லையா? இப்ப அதே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கான்ட்ராடிக்ஷனா இருக்குல்ல, வித்தியாசமா இருக்குல்ல. பிதா இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமானதையே செய்கிறபடியினால் அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஒரு இடம் வரும்பொழுது என்னை கைவிட்டு விட்டார் என்ற ஒரு நிலைப்பாடை குறித்து சொல்லப்படுகின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இயேசு பிதா என்னை விட்டுவிட மாட்டார் என்று சொன்ன ஒரு விசுவாச வார்த்தையும், அவர் பிதா இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய்தான் இருக்கிறோம் என்று firm, he said firmly, நிச்சயித்து சொல்ல, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆனால் ஒன்றாய் இருக்கிறோம் என்று பேசின அதே இயேசு கிறிஸ்து ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா யார்கிட்ட மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. நான் நினைக்கிறேன், பிதா ஒரு நாளும் தவறு செய்கிறவர் அல்ல, குமாரனும் ஒரு நாளும் பிழை செய்கிறவர் அல்ல. எந்த இடத்துலையும் பிதாவை விட்டு கொடுக்காமல் போகிறவர் தான் குமாரன். அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஐக்கியத்தை இயேசு நிறைய இடங்களில் சொல்கிறார். பட் சின்ஸ் we have to know something which is beyond our limitation, நாம் யோசிக்கிற அளவிற்கு மிஞ்சின ஒரு காரியத்தை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிதா என்னை தனியே விட மாட்டார், நானும் அவரும் ஒன்றாய் தான் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட இதே வார்த்தை ஏன் என்னை கைவிட்டீர் என்ற இடத்திற்கு போகிறது என்று இதை வாசிக்கும் பொழுது நான் 1-2 சம்பவங்களை வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். அதை அடையாளப்படுத்தி தான் நாம் வேதத்தை புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கற்பனையிலோ அல்லது பிதா எனக்கு நேரடியாய் வந்து எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கோ நாம் மனிதர்களாய் நேரடியாய் போக முடியாது. வசனத்திற்கு ஆதாரம் வசனம் தானே ஒழிய ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் வர முடியாது. ஆகையினாலே நான் சில வசனங்களுடைய அடையாளத்திற்குள்ளே போகிறேன். யோபின் புத்தகத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரம் 20-21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21வது வசனம் வாசிங்க. யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஸ்தோத்திரம் என்றான். நல்லா கவனிக்க, நல்லா கவனிக்க. நான் சொல்வதை தயவு செய்து நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். யோபினுடைய சரித்திரம் நமக்கு நன்றாய் தெரியும். நன்றாய் வசதி உள்ள கிழக்கத்திய புத்திரர்களிலே மிகவும் செல்வமுடைய ஒரு மனுஷன். ஒரு நாளிலே அவனுடைய சொத்துக்கள் நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்படுகிறது. அவனுடைய எல்லா ஆட்டு மாட்டு மந்தைகள் ஒட்டகங்கள் எல்லாம் களவாடப்பட்டு போகிறது. இதெல்லாம் போய் கடைசியில் பிள்ளைகளும் சாவறாங்க. நீங்கள் முந்தின வசனத்தை வாசிங்கன்னா 19ஆம் வசனம் வாசிங்கன்னா ஒரு காற்று அடித்து பிள்ளைகள் மேல் சாய்ந்து பிள்ளைகள் செத்து போகிறார்கள். இப்போ பிள்ளைகள் சாகிறார்கள் என்று சொன்னால் யோபு அதற்குரிய காரியத்தை என்ன பேசி இருக்க வேண்டும் என்றால், ஒரு பிராக்டிக்கலாக பேசுவோமே,
நானும் பிள்ளைகளை வைத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காலகட்டம், ஏதோ ஒரு சூழ்நிலை, பிதாவினுடைய சித்தம் அது, பிள்ளைகள் மரித்து போகிறார்கள் என்று சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன்? தகப்பனா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, என்னை நான் எப்படியாகிலும் ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கு நான் எனக்குள்ள என்ன தெரியுமா சொல்லுவேன்? என் பிள்ளைகளை ஒழுங்கா இருங்கடான்னு சொன்னேன், கேட்காததுனால அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அப்படிதானே வரும். யோபு பிள்ளைகள் மரித்ததற்கு தான் அந்த மரணத்திற்கு பொறுப்பை தான் எடுத்துக்கொள்ளுகிறாராம். எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால், சால்வையை கிழித்துக் கொண்டு, வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு, அவர் சிரைத்துக் கொண்டு சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் என்னிலிருந்து எடுத்தார். அப்படி என்றால் இது எனக்கு கிடைத்தது, இது என்னால் வந்த ஒரு நிலைப்பாடு. நான் பாவமே செய்யவில்லை என்று ஆரம்பிக்கவில்லை. எனக்கு கொடுத்த காரியத்தை நான் சுமக்கும்படியாய் கர்த்தர் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் பிள்ளைகளுடைய மரணத்திற்கு பிள்ளைகள் காரணம் என்று சொல்லாமல் தன்னை காரணப்படுத்திக் கொள்கிறார் யோபு. இதுக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறேனே. நீங்கள் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மோசேயின் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தில் உள்ள என்னுடைய ஜனத்தை கொண்டு வருவதற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா விதமான கட்டளைகளையும் காரியங்களையும் வாங்கி கொண்டு மோசேயும் அவனுடைய குடும்பமும் கடந்து போகிறார்கள். போகிற வழியிலே நடக்கிறது. என்ன நடக்குது வாசிங்க. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். யார் அனுப்புனது சொல்லுங்க? இப்ப யாரு கொல்ல பார்க்கிறா? என்ன இது வித்தியாசமா இருக்கு? என்னோடு தான் பிதா இருப்பார்னு சொன்னாரு, திடீர்னு சொல்றாரு என்னை கைவிட்டாருன்றாரு. இங்க பார்த்தோன்னா ஆண்டவர் தான் அனுப்புறாருன்றாரு. போற வழியிலேயே ஆள் செட் பண்ணி அனுப்பின மாதிரி போற வழியிலேயே கொல்ல பார்த்தாருன்னு இருக்கு. தமிழ் பைபிள் அப்படி இருக்கு. நான் இந்த சரித்திரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இதற்கு நிறைய வெவ்வேறு விதமான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அதுல ஒரே ஒரு விளக்கத்தை மாத்திரம் இன்றைக்கு நமக்கு தேவையானதுனால அந்த புரிதலுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். போகிற வழியிலே கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தார் என்று வருகிறது. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, இவர்கள் பிரயாணப்பட்டு போகிற வழியிலே மோசேயினுடைய குமாரன் பெரிய வியாதியினாலே அடிபட்டு ஒரு மரண தருவாய்க்கு வருகிறான். இவன் மரண தருவாய்க்கு வருகிற பொழுது சிப்போரால் ஒரு காரியத்தை செய்கிறாள். இந்த காரியத்தின் நிமித்தமாக என்ன ஆகிறதுனா, அந்த மரணத்திற்கு ஏதுவான காரியம் அவனை விட்டு பிரிகிறது. அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள், இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள் பிள்ளைகள். ஆகையினாலே அந்த விருத்த சேதனம் பண்ண உடனே விருத்த சேதனத்தின் நிமித்தமாய் பிள்ளை காப்பாற்றப்படப்பட்டது. ஆனால் இங்கே மோசேன்னு வருது. ஏன் மோசேன்னு வருது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஊழியத்திற்கு கடந்து போகிறார். ஊழியத்திற்கு கடந்து போகிறவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற காலகட்டம் வரும் பொழுது திடீரென்று தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மரணம் வந்தால் உடனே என்ன யோசிப்பாங்க? புறஜாதியார் என்ன சொல்லுவாங்க? நீ யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்னை ஒரு ஊழியக்காரன் என்னையே வச்சுக்கோங்க. நீங்கள், நான் ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியிலே நான் ஊழியம் செய்கிறேன். பெரிய போராட்டத்தின் மத்தியிலே ஊழியம் செய்யும் பொழுது இப்போ என் பிள்ளைக்கோ, என் மனைவிக்கோ, என் குடும்பத்தாருக்கோ, என் சபையினுடைய கட்டடத்துக்கோ ஏதாகிலும் ஒரு கலகம் வரும் பொழுது ஜனங்கள் யாரை குற்றம் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஓ, இந்த கட்டடத்தை இவர் சரியா கட்டல போல இருக்கு, அதனால தான் விழுந்துருச்சு. அப்படி பேச மாட்டாங்க. இவர் நம்மளை சாய்க்கலான்னு வந்தாரு, அதனால இவர் சாஞ்சிட்டாரு பத்தியா அப்படின்னு என்னதான் பேசுவாங்க. புரியுதுங்களா? அப்போ பிள்ளைக்கு வர வேண்டிய ஒரு 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 மரணம் என்பது மோசேயினுடைய வாழ்க்கைக்கு அடியாய் விழும் என்பதை வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஆகையினாலே தான் மோசேயை எதிர்த்து வந்தார் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. உடனே ஒரு விருத்த சேதனம் பண்ணாங்க, பிள்ளைக்கு சரியாயிருச்சு, எல்லாம் முடிஞ்சது. அப்போ தன் பிள்ளையின் மேல் வர வேண்டிய ஒரு ஆக்கினை யாருக்கு வருகிறது? மோசேயின் பெயருக்கு வருகிறது. இதே இடத்துல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி வைத்துடும். இப்ப இயேசு கிறிஸ்து என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்கிறார்னா என்ன பொறுத்த வரையிலும் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் முழுவதிலும் சொல்லுகிறேன், ஏறக்குறைய 33.5 வயது வரையிலும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு இடத்தில் கூட இயேசு தனக்காகவோ, தன்னுடைய சுயநலத்திற்காகவோ, தனக்குரிய ஒரு காரியத்திற்காகவோ பிதாவை நோக்கி வேண்டினதாய் நான் வாசிக்கவே இல்லை. அப்படியானால் நான் இதை இப்படி விசுவாசிக்கிறேன்.
இயேசு தன்னை பிதா கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிற அந்த இடத்திலே உங்களையும் என்னையும் வைத்துதான் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னால் அது நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை. உங்களுக்காக எனக்காக பிதாவினிடத்தில் அவர் சொன்னாரே ஒழிய அவரை காப்பாற்றுவதற்காக அவர் அதை சொல்லவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் இந்த வசனத்துக்கு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு, முடிக்க போகிறேன். முதலாவது, நம்முடைய பிதாக்கள் சொன்ன வழிமுறை, பாவம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிதாவின் முகம் மறைக்கப்படும். இரண்டாவது, இது பாடல் புத்தகத்திலிருந்து வந்தபடியினாலே பாடல் வார்த்தைகளுக்கும் அதிலே சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய விளக்கங்களினுடைய ஆழங்களும் வித்தியாசம் உண்டு. மூன்றாவது, அதை இயேசு உங்களுக்காக எனக்காக நம்முடைய சார்பிலே சிலுவையிலிருந்து சொன்னாரே ஒழிய அது அவருடைய காப்பாற்றப்படுதலுக்காக சொல்லவில்லை. ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இனிமேல் யாராகிலும் பிதா கைவிட்டுட்டாரு, இயேசுவை விட்டுட்டாரு அப்படின்னு கேட்டால், அப்படி யாராகிலும் கிறிஸ்தவங்களே கேட்டால் நீங்கள் நினச்சிக்கோங்க, அவர் நமக்காக கேட்டார்றது கூட தெரியாமல் கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க இல்லை? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அதே மத்தேயுல மல்கூசனுடைய காதை வெட்டும் பொழுது, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் காதை வெட்டும் பொழுது இயேசு என்ன சொன்னார் சொல்லுங்க? நான் கூப்பிட்டா லேகியோனை அனுப்புவார். லேகியோன் அப்படி தானே வருது. அப்போ அதே நேரத்தில் ஆண்டவர் பிதாவை நோக்கி கூப்பிட்டா பிதா வரமாட்டாரா? வராமல் போயிடுவாரா? இயேசு தனக்குன்னு கூப்பிட்டுருந்தா காரியமே மாறுதலாக முடிச்சிருக்கோங்க. அவர் சிலுவையில் மறிச்சிருக்கவே மாட்டார். பரலோகமே இறங்கி வந்திருக்கும். நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டுருந்தார பரலோக சேனை இறங்கி வந்திருக்கோம். தெரியுங்களா உங்களுக்கு? ஆனால் இயேசு தனக்காக சொல்லலை. உங்கள் இருதயத்தினுடைய ஏக்கம், என்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை அவர் சுமந்து கொண்டு அவர் நமக்காக நம்முடைய சார்பில் இருந்து பிதாவினிடத்தில் பேசின வார்த்தை தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ரோமர் 8:26 வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு தெரியல, நமக்கு புரியலை கூப்பிடுறது எப்படின்ட்டு. அதனால் நமக்குள்ளே நாம் அவரை கூப்பிடுகிற வண்ணமாய் கூப்பிடுகிறார். நம்ம கூப்பிடுற சத்தம் பிதா கிட்ட எட்டாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் பிதாவை போய் தொடும். என் தேவனே என் தேவனே நீங்களும் நானும் கூப்பிடுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய சார்பில் என்னுடைய சார்பில் இயேசு கிறிஸ்து என் தேவனேன்னு கூப்பிடும் பொழுது பரலோகமே திரும்பி பார்க்கும். நான் சொல்லுகிறேன், நமக்காக தான் அவர் இந்த பாடுபட்டாரே ஒழிய, நமக்காக தான் இந்த கைவிடப்பட்ட நிலைமையை பற்றி அவர் பேசினாரே ஒழிய, இயேசு கைவிடப்பட்டு இயேசுக்கு ஒரு உதவி வேண்டும், அவர் எப்படி ஆகிலும் தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகலாம் வேதத்திலே அவர் கைவிடப்பட்டதாய் சொல்லப்படவில்லை. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் கைவிடப்பட்ட பரிதாபத்தினுடைய நிலைங்க அது. அதை இயேசு சுமந்து கொண்டு சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, சுமந்து கொண்டு சொன்னார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து எப்பா சிலுவை வரைக்கும் நான் போயிட்டேன், இதுக்கப்புறம் பிதாவை நோக்கி நீ கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார், நான் என் கதையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு முடிச்சிருந்தாருன்னா நம்முடைய சத்தமே பிதாவுக்கு கேட்காது. ஏன்னா நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம் மறைவாகவே நின்றுட்டுருக்கும். அந்த மறைவை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நம்முடைய சாபத்தை அவர் மேல் சுமந்து கொள்வதற்கு அவர் முதற் பலனாகி மாறினார். இந்த காலை நேரத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், இயேசு கைவிடப்பட்டார்னு அழுகிறதுக்காக நம்ம இங்கே வரல. நம்முடைய கைவிடப்பட்ட நிலைமைக்கு அவர் செய்த பரிகாரத்தை நினைத்து நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறீர்களோ, நீங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு நீங்கள் திருவிருந்துக்குள்ளே நீங்கள் போகலாம். நன்றி உள்ள இருதயத்தோடு போகலாம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு அவர் எனக்காக செய்த காரியம், அவர் எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், எனக்காக அழுதார், எனக்காக கதறினார், எனக்காக. நான் அதுக்கு இப்படி கூட யோசிக்கிறேன். கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலப்பட்டார்னு சொன்னா, ஐயோ நம்ம இப்படிலாம் பாடுபட போறோமே அப்படின்றத நினைக்கிறத பார்க்கலாம். நம்ம விட்டுட்டோன்னா இது நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பாடு வந்துடுமே நினைச்சு அவர் வியாகுலப்பட்டிருப்பார் போல இருக்கு. தேவ சமூகத்தில் நம்முடைய கைகளை கூப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்காக மறைக்கப்பட்டது, என் நிமித்தமாய் நீர் கூப்பிட்டீர், அது என்னுடைய பாவ சாபம். இது எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த கிருபைக்காய் நன்றி. எனக்காய் பரிந்து பேசுகிறபடியினால் உமக்கு நன்றி. இவ்வளோ எனக்காய் செய்த ஆண்டவரை விட்டு நான் என் தனிப்பட்ட சுகத்தை தேடுவேனோ? உம்முடைய மகிமையே எனக்கு மேன்மை ஆண்டவரே. அந்த ஜீவியத்தை எங்களுக்குள்ளே தாரு. இந்த நாளிலும் இந்த திருவிருந்தை கர்த்தர் ஆசீர்வதி. திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. உங்களுடைய கிருபையும் தயவும் உண்டாக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயதை போல் ஆக்குகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.